நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர். நேயர்களே, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ நம்ம கணக்கில்லாத அளவுக்கு உயிர் பலிகள் போய் கொண்டிருக்கிறது. நேற்றே கிட்டத்தட்ட 3 பேர் இறந்துட்டாங்க. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் அப்படின்றது தெரியாது. உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 29 பேருக்கு மேலே இப்போ வரைக்கும் இறந்து போனதான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அங்கே கருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் கூலி தொழிலாளிகள், சில பேர் போதைக்கு அடிமையானவங்க, இவங்கெல்லாம் பட்டச்சாராயம் மலிவாக கிடைக்கிது அப்படின்றதுக்காக வாங்கி குடித்ததுனால ஏற்பட்ட விளைவு தான் இது. ஸோ இது ஏன் அந்த அளவுக்கு விற்பனை செய்ய அரசு விடுது அப்படின்னும்போது, இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாமே நம்ம முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருக்கார், இது போதாது, இதுக்கும் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நடவடிக்கை எடுத்து தான் காவல்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல. ஒரு பக்கம் கஞ்சா பிடிக்கிறாங்க, ஒரு பக்கம் பிடிச்ச கஞ்சாவை எடுத்துகிட்டு போய் ஒரு போலீஸ்கார் விற்கிறார். ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. இது எப்படி அதிகப்படியாக இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் சில பேர் இறந்துட்டாங்க. அப்போ 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மக்கள் இறந்துட்டு தான் இருக்காங்க. தினந்தோறும் அதாவது முன்னுவிரோதம், அந்த காரணம் இந்த காரணம் அப்படின்னு சொல்லி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கொலை பண்ணவங்களே இது வரைக்கும் யார் கொலை பண்ணானே தெரியாமல், அதாவது பப்ளிக்காக எரிச்சிட்டு போயிருக்காங்க. யார் எரிச்சாங்கன்னு இன்னும் காவல்துறை துப்பு துளக்கலை. இது போன்ற நடவடிக்கைகளெல்லாம் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்க. இதில் எந்த காவல்துறை நல்லவர் யார் கெட்டவர்னு சொல்ல முடியல. ஏன்னா சில பேர்னால எல்லாருக்குமே கெட்ட பேர் ஏற்படுது. அதாவது மாவட்டத்தில் மக்கள் யார் பொறுப்பில் இருக்கிறாங்க? காவல்துறை அதிகாரிகளுடைய பொறுப்பில் மக்கள் இருக்கிறாங்க. யார் அவங்கள பாதுகாக்கணும்? மக்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாவட்ட ஆட்சியாளர் பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி இவ்வளோ உயிர்கள் பலியாக இருக்குது. அந்த குடும்பத்துக்கு எப்படி எந்த விதத்தில் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக நம்முடைய தமிழக அரசு அந்த மாவட்டத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் வேலை நீக்கம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த மாவட்டத்தில் இருக்கின்ற சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பாதுகாப்பாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு இழப்பீடாக ஒரு தலைக்கு 50 லட்சமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி மாநில தலைவர் மற்றும் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் சார்பாக, மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.